அபுல் ஆஸ் இப்னு ரபி அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அன்பு கணவரே, இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? இஸ்லாத்தையும் ஈமானையும் ஏற்றுக்கொள்வதற்குண்டான காலம் இன்னும் உங்களுக்கு கனியவில்லையா என்பதாக கேட்டார்கள். அபுல் ஆஸ் இப்னு ரபி எதையும் சொல்லவில்லை. அங்கிருந்து நேராக மக்காவிற்கு சென்று விட்டார். சென்றவர் தன்னுடைய பொதிகைகளை எல்லாம் அங்கே வைத்துவிட்டு குளித்து முழுவி அங்கிருந்து மீண்டும் மதீனாவிற்கு வருகிறார். நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். சந்தித்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்னக முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்டு பிறகு இந்த சுப செய்தியை சொல்வதற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை தேடி வருகிறார். ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விட்டார்கள். ஒரு முஸ்லிமாக முஃமினாக கணவன் மனைவியாக சந்தோஷமாக வாழுகிற ஆரோக்கியமான நிலையில் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இல்லை, படுத்த படுக்கையாகி விட்டார்கள். சிறிது காலம் அவர்கள் ஹயாத்தோடு இருந்தார்கள். 40 வயதை கூட தாண்டவில்லை. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். கஷ்டம், சிரமம், சோதனை, மனக்குமுறல், மன சஞ்சலம், இப்படியே அவர்களுடைய வாழ்க்கை எப்படியே போனது. ஜனாசா குளிப்பாட்டி முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பனியனை கலட்டி ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அணிவிக்குமாறு சொன்னார். நபி அவர்களுடைய அந்த பனியனை ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அணிவித்து கஃபன் செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் யாருக்கும் இப்படி செஞ்சதில்லையே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் தெரியுமா, என்னுடைய மகள் வாழுகிற போது சந்தோஷமாக வாழவில்லை, சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார். அவரை கபரில் கொண்டு போய் வைத்ததற்கு பிறகு அந்த கபர் அவர்களை நெருக்காமல் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லி தன்னுடைய பனியனை கலட்டி கொடுத்து விட்டார். அவ்வாறு ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பனியன் அணிவிக்கப்பட்டு கஃன் செய்யப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கபரிலே இறங்கினார்கள். கவலை தோய்ந்த முகம், கண்களிலே கண்ணீர். தன்னுடைய மகளின் பிரேதத்தை வாங்கி கபரிலே வைத்துவிட்டு கபரில் இருந்து வெளியேறுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சஹாபாக்கள் அதையும் கவனித்தார்கள். நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கபருக்குள் இறங்குகிற போது கண்ணீரோடு இறங்கினீர்கள், வெளியேறுகிற போது சந்தோஷமாக வெளியேறுகிறீரே, என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான், அல்லாஹ் எனக்கு அறிவித்து தந்தான், என்னுடைய மகளை இந்த கபர் நெருக்காது என்பதாக சொன்னார். இந்த கபர் என்னுடைய மகளை நெருக்காதாம், இந்த சுப செய்தியை அல்லாஹ் எனக்கு தந்தான் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள்.